Hello, welcome to Nikhil's Biology. Myself Nikhil. நான் கிளாஸ் 11th அண்ட் 12th பயாலஜி சொல்லித்தரேன் நீட் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அண்ட் ரொம்பவே புதுசான ஒரு சாப்டர் செல் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா செல் யூனிட் ஆஃப் லைஃப், பயோமாலிக்யூல்ஸ் அண்ட் செல் சைக்கிள் அண்ட் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி 3 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் பயோமாலிக்யூல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம பயோமாலிக்யூல்ஸ் சாப்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பயோமாலிக்யூல்ஸ் இந்த சாப்டர் எடுத்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பேரில் இந்த வேர்ட் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பயோமாலிக்யூல்ஸ் ஆனால் all carbon containing compounds in living organisms. All carbon containing components in living organisms are called biomolecules. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பயோமாலிக்யூல்ஸோட டெஃபினிஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பயோமாலிக்யூல்ஸ்னால் ஆல் கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ், அதாவது நம்ம பாடியில் இருக்கிற, அதாவது லிவிங் ஆர்கானிசமில் இருக்கிற கார்பன் இருக்கிற எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் அதை நம்ம வந்துட்டு பயோமாலிக்யூல்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ் ஃப்ரம் த நேம். ஓகே, இப்போ பயோமாலிக்யூல்ன்றதில் 2 வேர்டை நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று பார்த்திங்கன்னா பயோ அண்ட் அனதர் ஒன் இஸ் மாலிக்யூல். இந்த மாலிக்யூல் எஸ்பெஷலாக இந்த சாப்டரை நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். ஸோ கார்பன் கண்டெய்னிங்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஆக்சுவலாக ஸ்ட்ரைக் ஆகிறது நம்மளோட மைண்டில் பார்த்திங்கன்னா அது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டாக தான் இருக்கும். ஓகே, மாலிக்யூலில் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்டுன்றதை தெரிஞ்சுக்கணும். பயோன்றது வந்துட்டு லைஃப்ன்றது நம்மளுக்கு தெரியும். லைஃப் எதனால் இருக்குது? செல்லால். ஸோ இந்த ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் நம்மளோட செல்லில் இருக்குது இல்லையா, அந்த மாலிக்யூல்ஸ் பற்றி தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி எவ்ரிவேர் இந்த எர்த் பார்த்திங்கன்னா மாலிக்யூல்ஸ் இருக்குது, பயோமாலிக்யூல்ஸ் இருக்குது. பட் ஸ்பெஷலான மாலிக்யூல்ஸ் விச் ஹஸ் கிவன் ரைஸ் டு லைஃப். ஸோ இந்த கார்பன் கண்டெய்னிங் மாலிக்யூல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான மாலிக்யூல்ஸ். பிகாஸ் இது வந்து ஒரு உயிர்ன்றோம் இல்லையா, லைஃப்க்கு ரீசனாக இருக்குது. அதனால நம்ம இதை ஸ்பெஷலாக பயாலஜியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து படிக்க போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட பயோமாலிக்யூல்ஸ் அந்த வேர்ட் வந்துட்டு ஸ்டேட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த மாலிக்யூல்ஸில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. நம்ம பாடியில் பயோமாலிக்யூல்ஸ் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ், செகண்ட் ஒன் இஸ் பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த பேர்லேயே நம்மளால் சொல்ல முடியும், மைக்ரோனா ரொம்ப ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், மேக்ரோனா லார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஓகே, அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். வெரி ஸ்மால், வெரி லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் வெரி லார்ஜ் மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இந்த வெரி ஸ்மால் மைக்ரோ ஆர் பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அது எந்த ரீசனால் நான் அது ஸ்மால்னு சொல்கிறேன்னா, இந்த மாலிக்யூல்ஸை வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறது டால்டன்ஸில் மெஷர் பண்ணுவோம். அது ஒரு யூனிட் ஆக்சுவலாக. இட்ஸ் அ டிரைவ்ட் யூனிட், நாட் அ ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸோ ஸ்டாண்டர்ட் யூனிட்டில் நம்ம மோல் பார்த்துருப்போம், ஆம்பியர் வந்துட்டு பார்த்துருப்போம். லைக் தட் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா. லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு பார்த்திங்கன்னா கேண்டலாக இந்த மாதிரி இருக்குது இல்லையா. அதுலேருந்து டிரைவ் பண்ண ஒரு யூனிட் தான் டால்டன் ஃபார் கால்குலேட்டிங் த மாஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ இதை வந்து நம்ம டால்டன்ஸில் மெஷர் பண்ணுவோம். இந்த பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ் பார்த்திங்கன்னா 18லேருந்து 800 டால்டன்ஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் பார்த்திங்கன்னா 800 டால்டன்ஸ் அபவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த வெயிட் பேஸ் பண்ணி பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ் அண்ட் பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸில் அமைனோ ஆசிட்ஸ். ஸோ அமைனோ ஆசிட்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும். இட்ஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். இட்ஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. பட் இட் இஸ் ஆக்சுவலி த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, அமைனோ ஆசிட்ஸ் வந்துட்டு 18 to 800 டால்டன்ஸில் இருக்கிறதால அது வந்து பயோ மைக்ரோ மாலிக்யூலாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ஒரு மோனோமர், பிகாஸ் இது பாலிமர் ஃபார்ம் பண்ண முடியும். அமைனோ ஆசிட்ஸோட லிங்கிங்கால் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா பாலிமர். ஸோ நீங்கள் இதை வச்சே ஜட்ஜ் பண்ணலாம் நம்ம மைக்ரோ மாலிக்யூல்னு எதை சொல்வோம் அண்ட் மேக்ரோ மாலிக்யூல்னு நம்ம எப்படி சொல்வோம்.
இப்போது அமைனோ ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மாலான மாலிக்யூல்ஸ். பட் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா அதில் நிறையா அமைனோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் ஒரு மாலிக்யூலாக உருவாகுது. அதனால அது ஒரு பயோ மைக்ரோ மாலிக்யூல். யூஸ்வலாக இந்த பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸில் பார்த்திங்கன்னா 10,000 டால்டன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுற, அதாவது வெயிட் இருக்கிற மாலிக்யூல்ஸ் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஆர் 10 கிலோ டால்டன்ஸ், 10,000 டால்டன்ஸ் ஆர் 10 கிலோ டால்டன்ஸ் இருக்கிற வெயிட் வரைக்கும் நம்ம மாலிக்யூல்ஸை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மோனோ சாக்கரைட் நான் எடுத்தேன்னா, மோனோன்னா ஒரு சிங்கிள் சுகர், சிம்பிளான சுகர் நம்ம எடுத்தால் மோனோசாக்கரைட். இது வந்து ஒரு பயோ மைக்ரோ மாலிக்யூல். ஆனால் பயோ மேக்ரோ மாலிக்யூல் மெனி மோனோசாக்கரைட்ஸ் மேக் பாலிசாக்கரைட். ஸோ மல்டிபிள் சுகர் யூனிட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது லைக் பாலிசாக்கரைட். ஸோ பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸால் தான் பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் உருவாகுது. பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் த சேம். பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ்லேயே வேறு இருக்கலாம் விச் டஸ் நாட் ஃபார்ம் பாலிமர், அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்டாக நம்ம படிக்க போகிறது வந்துட்டு பாலிமர்ஸ் ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி டைப்பான மாலிக்யூல்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம செல்லில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய மாலிக்யூல்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதனால தான் நம்ம பாடியில் மெட்டபாலிசம் என்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்குது. அதனால தான் இதோட சிம்பிளான பேர் வந்துட்டு பயோ மாலிக்யூல்ஸ். பிகாஸ் இட் கிவ் ரைஸ் டு லைஃப். லைஃப்ன்றது எதனால நடக்குது? மெட்டபாலிசமால் நடக்குது. ஸோ சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நைட்ரோஜனஸ் பேசஸ். நைட்ரோஜனஸ் பேசஸ் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. பியூரின்ஸ், பிரமிடின்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஜெனட்டிக்ஸில் டீட்டெயில்டாக படிக்கலாம். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு தேவையானது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வர லெக்சரில் ஆக்சுவலி நைட்ரோஜனஸ் பேசஸ் பற்றி கூட நம்ம பார்ப்போம், வித் இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, நைட்ரோஜனஸ் பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு பயோ மைக்ரோ மாலிக்யூல். அதுவே இதோட பாலிமர்ன்னு சொன்னால் அது வந்துட்டு நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிடில் சில திங்ஸ் ஆட் பண்ணால் தான் நம்மளோட ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் பயோ மைக்ரோ அண்ட் பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸை நம்ம பயோ மாலிக்யூல்ஸ்ன்ற வேர்டில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளிக் ஆசிட் நம்ம சொன்னோம். லிப்பிடுன்றது இருக்குது பார்த்திங்களா. லிப்பிட் ஒரு ஸ்பெஷலான ஒரு பயோ மாலிக்யூல்னு நம்ம சொல்லலாம். அது வந்துட்டு ரொம்பவே லெஸ் வெயிட் தான் இருக்குது. வித்தின் 18 to 800 டால்டன்ஸில் தான் அதோட வெயிட். பட் ஆனாலும் நம்ம அதை வந்துட்டு பயோ மேக்ரோ மாலிக்யூலாக கன்சிடர் பண்ணுவோம் லிப்பிட். இது ஒரு எக்ஸெப்ஷன். ஸோ நீட்டில் வந்து எக்ஸெப்ஷன்ஸ்லேருந்து தான் நிறையா கொஷின்ஸ் கேட்குறது. ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா 4 மார்க்ஸ் பக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்பிட், தோ இட் இஸ் 18 to 800 டால்டன் தான் அதோட வெயிட் இருந்தாலும் அதை வந்து நம்ம பயோ மேக்ரோ மாலிக்யூலாக கன்சிடர் பண்ணுறோம். அது எதுக்குன்னு நம்ம ஃப்யூச்சர் லெக்சர்ஸில் படிப்போம். ஓகே, இப்போது நம்ம பாடியில் வந்துட்டு நிறைய இன்ஆர்கானிக் அயோன்ஸ் கூட இருக்கும். நம்ம பாடியில் எந்தெந்த மாலிக்யூல்ஸ் இருக்குன்றதை நம்ம ஒரு டேட்டாவாக ஸ்டடி பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு கெமிஸ்ட் லேப், அதாவது நம்மளோட கெமிஸ்ட்ரி கிளாஸஸில் பார்த்திங்கன்னா நம்ம லேபில் போயிட்டு சால்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம், சால்ட் டெஸ்ட் பண்ணுவோம், அண்ட் வாட் இஸ் இட் ஒன் மோர் திங், டைட்ரேஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய திங்ஸ் பண்ணுவோம் நம்ம. அதே மாதிரி தான் சயின்டிஸ்ட் ஒரு வேயை டெவலப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கிற பயோமாலிக்யூல்ஸை அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்தில் இருக்கிற மாலிக்யூல்ஸை கூட நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த டேட்டா எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம பாடியில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் அண்ட் எர்த்தில் இருக்கிற மாலிக்யூல்ஸ், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆல் ஓவர் த வேர்ல்ட், இன் த வேர்ல்ட் எவ்ரிவேர் பயோமாலிக்யூல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பிரிக் எடுத்துக்கோங்களேன், பிரிக் அண்ட் ஹியூமன் செல். ஸோ பிரிக்லேயும் பயோமாலிக்யூல்ஸ் இருக்குது. பட் அதில் சம்திங் ஏதோ ஒரு ஆப்சன்ஸ் இருக்குது. பட் அந்த செல் அது ப்ரெசென்ட்டாக இருக்கிறதால தான் அது லைஃப்க்கு வந்துட்டு கிவ் ரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ பிரிக்லேயும் மாலிக்யூல்ஸ் இருக்குது அண்ட் செல்லையும் மாலிக்யூல்ஸ் இருக்குது. பட் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா பிரிக் வந்து ஒரு நான் லிவிங் திங், ஆனால் செல் பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் திங். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா எப்படி நம்ம பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளான்ட் டிஷ்யூ எடுத்துக்கணும் ஆர் அனிமல் டிஷ்யூ ஆர் மைக்ரோபியல் பேஸ்ட். மைக்ரோபியல் பேஸ்ட்னால் பாக்டீரியாவை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி உருவாக்குவோம் யூஸிங் அகார் ஜெல்ஸ் அண்ட் தட். ஸோ ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு
அதை நம்ம எடுத்து வச்சிடணும் ஒரு சைடில். செகண்ட் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அதோட கார்பன், ஹைட்ரோஜன் அண்ட் செவரல் அதர் கண்டென்ட்ஸ் அதில் இருக்கும் பார்த்திங்களா அந்த செல்லில், அதை வந்துட்டு நம்ம ஸ்டடி பண்ணலாம். எப்படி ஸ்டடி பண்ணுவோன்னா பர் யூனிட் மாஸ் ஆஃப் டிஷ்யூ, பர் யூனிட் மாஸ் ஆஃப் டிஷ்யூ. அந்த யூனிட் எது வேணாலும் இருக்கலாம், 1 கிராமாக கூட இருக்கலாம். யூனிட் ஆனால் 1, ஸோ அது வந்துட்டு 1 கிராமாக இருக்கலாம், 1 kg இருக்கலாம். யூஸ்வலி நம்ம 1 கிராம் அந்த மாதிரி தான் ஸ்டடி பண்ணுவோம் டிஷ்யூஸ் பற்றி. பிகாஸ் வி கான் ஸ்டடி 1 kg ஆஃப் டிஷ்யூஸை வந்துட்டு நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ஹைலி ரிஸ்கி. நம்ம வந்துட்டு பர் யூனிட் மாஸ் ஆஃப் டிஷ்யூ, பிளான்ட் டிஷ்யூ ஆர் அனிமல் டிஷ்யூவை நான் எடுத்துகிட்டு அதை ஆக்சுவலி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அது எப்படின்னு நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம், அனலைசேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பற்றிட்டு. பட் நான் இங்கே உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிகாஸ் திஸ் இஸ் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் இல்லையா பயோமாலிக்யூல்ஸ்க்கு. ஓகே, பர் யூனிட் மாஸ் ஆஃப் டிஷ்யூ நான் என் கையில் அதாவது லேபில் எடுத்துகிட்டு அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணுவேன். அதில் கண்டெய்ன்ஸை பார்ப்பேன், என்னென்ன கண்டெயின் பண்ணுது. கார்பன் கண்டெய்ன்டாக இருக்குது அந்த டிஷ்யூஸில், ஆக்சிஜன் இருக்குது, நெக்ஸ்ட் ஃபாஸ்ஃபர் இருக்குது, ஃபாஸ்ஃபரஸ், இந்த மாதிரி நிறைய என்னென்ன எலிமெண்ட்ஸ் நம்ம பாடியில் இருக்குது, அதாவது மாலிக்யூல்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் மாலிக்யூல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வாட், எலிமெண்ட்ஸ், ரைட்? ஓகே, இதை பற்றியும் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அதில் என்னென்ன கண்டெய்ன்டாக இருக்குது, நம்மளோட செல்லில் என்னென்ன ப்ரெசென்ட் இருக்குன்றத யூனிட் மாஸ் ஆஃப் செல் ஆர் டிஷ்யூஸில் வந்துட்டு நம்ம ஸ்டடி பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதை ஒரு டேட்டாவாக க்ரியேட் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சிமிலரான டெஸ்ட் வந்துட்டு எர்த் க்ரஸ்ட்டில் பண்ணுவோம். எர்த்ஸ் க்ரஸ்ட் இருக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி லிவிங் திங்ஸோட செல்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்டடி பண்ணுறோம் லேபில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எர்த்ஸ் க்ரஸ்ட்டில் இருக்கிற சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு நம்ம திரும்பி ஸ்டடி பண்ணி பார்த்துட்டா சேம் மாலிக்யூல்ஸ் ஆர் ப்ரெசென்ட். இதுதான் கன்க்ளூஷன், சேம் மாலிக்யூல்ஸ் ப்ரெசென்ட். ஸோ இந்த டேட்டா நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல்ஸ் ஆர் பிளான்ஸ் ஆர் மைக்ரோபியல் எனி திங் இதில் இருக்கிற சாம்பிள்ஸ் ஆஃப் பயோமாலிக்யூல்ஸ் அண்ட் எர்த் க்ரஸ்ட் இருக்கு இல்லையா விச் இஸ் அ நான் லிவிங் திங், இதில் இருக்கிற சாம்பிள்ஸும் பார்த்தா ஆக்சுவலாக சேமாக இருக்குது. பட் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், நான் இங்கே கன்க்ளூட் பண்ணுறேன். ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிக்யூல் அண்ட் ரிலேட்டிவ் abundance is what varies. ஸோ எர்த்ஸ் க்ரஸ்ட்லேயும் மாலிக்யூல்ஸ் இருக்குது, என்னோட பாடியில் இருக்கிற செல்ஸில் கூட மாலிக்யூல்ஸ் இருக்குது. பட் என்ன டிஃப்ரெண்ட்டானா அந்த மாலிக்யூல்ஸ் வந்து ஆர்கனைசேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதோட பாண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாலிக்யூலுக்கும் இந்த மாலிக்யூலுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. எர்த்ஸ் க்ரஸ்ட்டில் இருக்க மாலிக்யூலே வேறு மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. பிகாஸ் அதால் லைஃப்க்கு கிவ் ரைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். பட் பயோமாலிக்யூல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு லைஃப்க்கு தேவையான திங்ஸ் வந்துட்டு நெசசரியான திங்ஸ் இருக்குது, அதை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பயோமாலிக்யூல்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம அதை பயோமாலிக்யூல்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் எர்த்ஸ் க்ரஸ்ட்டில் இருக்கிறத ஜஸ்ட் நம்ம கெமிக்கல் மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிக்யூல் வேறு மாதிரி இருக்குது. ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் பார்த்திங்கன்னா அபண்டன்ஸ்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குன்னுட்டு. எர்த்ஸ் க்ரஸ்ட்டில் அதிகமான மாலிக்யூல்ஸ் இருக்கா, நம்ம பாடியில் அதிகமான மாலிக்யூல்ஸ் இருக்கான்னு கேட்டால் நம்ம யோசிப்போம் எர்த் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது நம்மளோட. ஸோ அதனால் எர்த்தில் தான் வந்துட்டு நிறைய பயோமாலிக்யூல்ஸ் இருக்கும் நம்ம நினைப்போம். பட் தட்ஸ் ஆக்சுவலி ராங். பார்த்திங்கன்னா எர்த்ஸ் க்ரஸ்ட்டை விட நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸில் அபண்டன்ட் வந்து அது நிறையவே இருக்குது. பயோமாலிக்யூல்ஸ் நம்ம பாடியில் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நம்மளால் லைஃப் ஒரு உயிரோடு இருக்க முடியுதுன்னு சொல்லலாம். சிம்பிள். ஓகே, நம்மளால் உயிரோடு இருக்க முடியுது பிகாஸ் ஆஃப் பயோமாலிக்யூல்ஸ். அண்ட் அது வந்து எர்த்ஸ் க்ரஸ்ட்டோட அதிகமாகவே நம்ம பாடியில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நான் லிவிங் திங்ஸ் அண்ட் லிவிங் திங்ஸ். இதனால தான் நம்ம லிவிங் திங்காக இருக்கோம் அண்ட் தே ஆர் நான் லிவிங் திங். அண்ட் பட் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு சேம் தான் இருக்குது. பட் அதோட அபண்டன்சி வந்துட்டு ஹியூமன்ஸ் ஆர் லிவிங் திங்ஸில் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இந்த சென்டென்ஸ் வந்துட்டு நம்மளோட என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு அது ஆக்சுவலாக புரியுறதில்ல. ஸோ இதோட எக்ஸெப்ஷன் நம்ம பார்த்தோம், லிப்பிட் ஒரு எக்ஸெப்ஷன்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட பாடிலையும் சரி அண்ட் எர்த்ஸ் க்ரஸ்ட்லேயும் சரி சேம் மாலிக்யூல்ஸ் தான் இருக்குது. பட் அதோட அபண்டன்சி வேரிடாக இருக்குது அண்ட் அதோட ஆர்கனைசேஷன் வந்து வேரிடாக இருக்குது. அதனால தான் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் என்ற ஒரு கிளாஸிஃபிகேஷனே வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த டேட்டா நம்ம ஸ்டடி பண்ணுறோம் இல்லையா, பிளான்ஸில் இருக்கிற பயோமாலிக்யூல்ஸ் அண்ட் எர்த்ஸ் க்ரஸ்ட்டில் இருக்க பயோமாலிக்யூல்ஸை ஸ்டடி பண்ணப்போ இந்த கன்க்ளூஷன் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு.
ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட்ஸ் அண்ட் இந்த இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ, subscribe to the channel. Thank you.